ஆனால் மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தால், 2 பேரும் மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தால், கணவன் அவர் கால் பண்ணுவார் மனைவிக்கு, கால் பண்ணி ஃபஜ்ருக்கு கால் பண்ணுவார், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கால் பண்ணுவார், தஹஜ்ஜத்துக்கு எழுந்துட்டீங்களா, தொழுதிங்களா, அல்லது ஃபஜ்ருக்கு கால் பண்ணுவார், பிள்ளைகளை எழுப்பியாச்சா, தொழுதாச்சா, குர்ஆன் ஓதிட்டாங்களா, ரைட், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிள்ளைகள் ரெடி ஆகிறாங்களா, ரைட் என்று ஒவ்வொரு விஷயமாக மனைவியிடத்தில் ஒவ்வொரு வக்துக்கும் அவர் டிஸ்கஸ் பண்ணுவதற்காக அவர் ஃபோன் பண்ணுவார். இந்த மனைவி கணவனுக்கு கால் பண்ணி, என்ன செய்கிறீர்கள், இன்று தஹஜ்ஜத் தொழுதீர்களா, இன்று நீங்கள் குர்ஆன் ஓதினீர்களா, திக்ருகளை ஓதிக்கொண்டீர்களா, அவர்களுக்கு பேசுவதற்கு டெய்லி ஏதாவது இஸ்லாமிக் சைடில் இருந்து கொண்டே இருக்கும். எனவே சுருக்கம் என்னவென்று கேட்டால், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் மணமகன் எப்படியானவனாக இருக்க வேண்டும், மார்க்கப்பட்டுள்ளவனாக இருக்கும். மணமகள் எப்படி உள்ளவளாக இருக்க வேண்டும், மார்க்கப்பட்டு. இந்த இரண்டையும் தான் பேரண்ட்ஸ் அதிகமாக கவனத்தில் கொள்ளணும். கவலை, இந்த பேரண்ட்ஸை நினைச்சா ரொம்ப கவலை. ஏன் கவலை என்று கேட்டால், சுப்ஹானல்லாஹ், இந்த பிள்ளோட படிப்புல கூட அக்கறை செலுத்துறாங்கண்ணா. தன்னுடைய மகனுடைய எஜுகேஷன்ல அவ்வளவு அக்கறை. சில நேரம் நல்ல ஒரு ஸ்கூல் நமக்கு மதுரையில் கிடைக்குது என்றால் நம்ம என்ன டிசைட் பண்றோம், மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகும், ரைட், அல்லது சென்னையில தான் நம்ம பிள்ளை படிக்க போற கோர்ஸ் இருக்குன்னா சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகும். சில சகோதரிகளை நான் மீட் பண்ணி கேட்பேன், இப்போ எங்க இருக்கு, கேரளாவில். அவங்க சென்னையில் உள்ளவங்க, கேரளாவில் இருக்கிறவன்னு சொல்லலாம். எதுக்குன்னு கேட்டோன்னே, மகள் ஒரு கோர்ஸ் பண்றாங்க, அதுக்காக கேரளாவுக்கு போயிருக்கோம், அதுக்காக நாங்க இந்த நாட்டுக்கு போயிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நல்ல விஷயம். பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி அக்கறை செலுத்துகிறவர்கள், அந்த எஜுகேஷன் லைஃப் ஒரு குறிப்பிட்ட ஏஜோடு முடிந்துவிடும். அடுத்தது அவர்கள் மௌத்தாகம் வரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு துணை தேடுகிற போது அந்த முக்கியத்துவம் இல்லை. நிறைய யோசிக்க வேண்டும், நிறைய பிளான் பண்ண வேண்டும், நிறைய தேட வேண்டும், நிறைய விசாரிக்க வேண்டும். இவன் உண்மையிலே குடும்பம் நடத்த தகுதியானவனா, அந்த பிள்ளை உண்மையிலே ஒரு மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையா என்று இந்த பேசிக்கை சரியான முறையிலே அமைத்துக் கொண்டு 2 பேரும் குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைந்தால் அல்ஹம்துலில்லாஹ், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். அன்புள்ள சகோதரிகளே, இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கும் போது சில சகோதரிகள் அவர்களுடைய லைஃபை மீட்டிக் கொண்டிருப்பார்கள். இவர் மௌலவி பேசுறது சரிதான், 100% கரெக்டா பேசுறார் என்று சில மனங்கள் சொல்லும். நம்ம வாழ்க்கையில இப்ப நமக்கிட்ட தீனுடைய அக்கறை இருக்கு, நம்முடைய கணவன் தொழுவதே இல்லை, இப்படி ஒரு சில லேடிஸ் யோசிச்சிருப்பாங்க. ஆண்கள்ல சிலர் யோசிப்பாங்க, நம்ம பள்ளி வாசலோடு எல்லாம் தொடர்பா இருக்கிறோம், நிர்வாகத்தோடு இருக்கிறோம், ஆனா நம்மளோட மனைவியிட்ட தீன் கிடையாது. எந்த நேரம் பார்த்தாலும் ஃபேஸ்புக், யூடியூப், ஷார்ட்ஸ், ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம், இப்படி டிக்டாக், இப்படி என்னுடைய மனைவியுடைய காலம் போய்கொண்டிருக்கிறது என்று அவர் யோசிச்சு கொண்டிருப்பார். நான் பொதுவாக கேட்கிறேன், உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, திருமணம் முடித்தவர்களிடத்துல கேட்கிறேன், உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிவிட்டது, நீங்கள் திருமணம் ஃபிக்ஸ் ஆனவுடன் என்ன மனநிலைக்கு வந்தீர்கள்? உண்மையிலே திருமணம் ஃபிக்ஸ் ஆனவுடன் என்ன மனநிலை என்றால், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஒரு ப்ரொமோஷன், ஒரு நமக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கிறது, எனவே ட்ரெஸ் வாங்க வேண்டும், நம்ம மணப்பெண்ணாக இருக்கும்போது அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அந்த பியூட்டி பார்லருக்கு போக வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி நிறைய கற்பனைகள், ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரே சட்டிங், ரைட். அதே போலதான் ஆண்களும், கல்யாணம் நெருங்கி விடுகிறது, கல்யாண தேதி நெருங்குகிறது, நெருங்கினா என்ன நடக்குது, இன்விடேஷன், மற்ற ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடக்குது. நான் கேட்கிறேன், அன்புள்ள சகோதரிகளே, யாராவது ஒரு திருமண வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு பெண், நான் கணவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லுகிறார்கள் என்பதை தேடி படித்தோமா? ஒரு கணவன், ஒரு ஆண் மகன், நான் திருமணம் முடித்தால் என்னுடைய மனைவிக்கு மார்க்க அடிப்படையில் நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை படித்தானா என்று கேட்டால் பெரும்பாலும் இருக்காது.
எப்படி அவர்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக மாறும்? ஒரு கணவனிடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அதுவும் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய மனைவிமார் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவிமார் விஷயத்தில் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய வார்த்தையை முன்னிறுத்தித்தான் நீங்கள் அவரை உங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே இதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். எனவே அந்த மனைவியோடு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், உன்னுடைய மனைவியிடத்தில் சில பண்புகள் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் வேறு சில நல்ல பண்புகள் அவளிடத்தில் இருக்கும். அந்த பண்புகளை நீ ரசி, அந்த பண்புகளை பாராட்டு, அந்த பண்புகளை வைத்து நீ மகிழ்ச்சி அடை என்று சொன்னார்கள். இதை எந்த கணவன் கவனத்தில் எடுக்கிறான்? ஒரு நல்ல மனிதன் யார் என்றால் தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறவன். நீ உண்ணும் போது அவளுக்கும் உண்ணக்கூடும், நீ உடுக்கும் போது அவளுக்கும் உடுக்கக்கூடும். அவளை பகிரங்கமான இடங்களில் வைத்து திட்டாதே, பனிஷ் பண்ணாதே. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கணவனுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸுகள் மனைவியுடைய விஷயத்தில். எத்தனை கணவன்மார், சில கணவன்மாரை பார்த்தீங்கன்னா பள்ளியில சண்டை. என்ன சண்டையாம்? பள்ளிக்குள்ள அவர் போய் சுண்ண அடிப்படையில் தொழுதாராம், அந்த பள்ளி ஜமாத் தொலை விடலையாம். அதனால நான் சுண்ணாவை ஹயாத்தாக்குவேன் என்பதற்காக சண்டை செய்து போலீஸுக்கு போய் வந்திருப்பார். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். அதே நேரத்திலே அந்த சகோதரருக்கு தெரியவில்லை, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரோடு நல்ல முறையில் நடப்பவர் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் தெரியல. இப்ப பள்ளிக்குள்ள உள்ளதும் ஹதீஸ் தான், குடும்பத்துக்குள்ள உள்ளதும் ஹதீஸ் தான். ரெண்டையும் சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் தான் ரெண்டையும் சொன்னார்கள். நீ உண்ணும் போது அவளுக்கு முன்ன கொடு, நீ உடுக்கும் போது அவளுக்கு உடுக்க கொடு என்று சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் தான். அப்ப ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்பது வெறுமனே பள்ளிவாசலோடு மட்டுமல்ல, அல்லது சில மார்க்க கிரிகைகளோடு மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் அவனுக்கு அது வர வேண்டும். அதே போல நம்முடைய பெண்கள் மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுவார்கள், ஃபேஸ் கவர் பண்ணுவார்கள், சிலர் இருக்கிறாங்க கைக்கு கூட கிளவுஸ் போட்டுக் கொள்வார்கள், சரியான பக்தி. ஆனால் கணவனுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் எதுவுமே அவர்கள் அதற்குரிய இம்பார்ட்டன்ஸ் தருவதில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்ய முடியும் என்கிற ஒரு நிலை இருந்திருந்தால் நான் பெண்களிடம் சொல்லுவேன், உங்களுடைய கணவன்மாருக்கு நீங்க சுஜூது செய்யுங்கள். அப்ப என்னத்தை சொல்ல வராங்க அல்லாஹ்வுடைய தூதர்? கணவனுக்கு கட்டுப்படுதல், கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணுதல், கணவனை மதித்தல் என்பது மார்க்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் பெண்களை வைத்து பயான் பண்ணுகிறார்கள், இன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தர்மம் செய்யுங்கள், உங்களை நான் நரகத்தில் அதிகமாக பார்த்தேன். அப்ப சில ஸ்மார்ட்டான பெண்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நரகத்தில் பெண்கள் அதிகமாக போகிறார்கள் என்று சொன்னால் என்ன அவர்கள் இறை நிராகரிப்பில் ஈடுபடுகிறார்களா, குஃப்ரில் ஈடுபடுகிறார்களா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை இல்லை, யக்ஃபுர்னல் அஷீர், அவர்கள் கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ் தஹஜ்ஜத் தொழுகை, தஸ்பீஹ் செய்வது, குர்ஆன் ஓதுவது, ஃபேஸ் கவர் பண்ணுவது, ட்ரெஸ் பண்ணுவது என்று பக்தியை காட்டுகிற பெண்கள் இந்த ஹதீஸுக்குரிய முக்கியத்துவத்தை ஏன் கொடுப்பதில்லை? இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஒரு கணவனுக்கு அவனுடைய உடம்பில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு காயம் வந்து விட்டது, அந்த காயம் பழுதடைகிறது, சீழ் கட்டுகிறது. அந்த இடத்தில் ஒரு பெண் தன்னுடைய வாயை வைத்து கிளீன் பண்ணுகிறாள். அப்படி செய்தாலும்
அவள் தன்னுடைய கணவனுக்கு நன்றி உள்ளவளாக மாட்டாள், நன்றி பாராட்டியவளாக மாட்டாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்படின்னு என்ன மீனிங்? ஒரு மார்க்கப்பட்டுள்ள பெண் தன்னுடைய கணவனுக்கு எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப ஆணும் என்ன செய்கிறான் என்றால் குடும்ப வாழ்க்கையில் உள்ள குர்ஆன் ஹதீஸ்களை தூக்கி வீசிடுறான். பெண்ணும் குர்ஆன் ஹதீஸில் உள்ள அவர்களுடைய கடமைகளை, அவர்களுக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டல்களை தூக்கி வீசுறாங்க. முடிவென்ன? நெருக்கடி. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும். நான் பேசிக்கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள், அது சோசியல் மீடியாவில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட மனச்சாட்சி பேசி நிம்மதில்லை, சந்தோஷம் இல்லை என்பதை சொல்லும். என்ன காரணம் என்றால் தீன் இல்லை என்பதுதான், இஸ்லாம் இல்லை என்பதுதான்.